தொழிலாளர்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள். அரசாங்கம், அரசியல், முதலாளி, இவங்க 3 பேருக்கு தானே பிரச்சனை கூட. தினக்கூலியாளருக்கு வந்து ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காது. இது தினக்கூலியாளருக்கு. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கு பணி போயிடும், சில பேருக்கு விஆர்எஸ் கொடுத்து வந்துடுவாங்க, சில பேர் கொஞ்சம் நல்ல நேரமாக தசாபத்தி இருந்தால் ரிட்டையர்மெண்ட் காலமாகும். சில பேர் ரிட்டையர்மெண்ட் காலகட்டம் அப்படிங்கிறதுல தான் பெரிய சிக்கலும் வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் எங்கள் அக்கா ஒருத்தங்க நான் சந்தித்தேன். அவங்க வந்து 35 ஆண்டுகள் பள்ளியில் முதன்மை பொறுப்பில் இருந்தவங்க, மகர ராசினியர்களாக இருக்காங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட் எப்போன்னு கேட்டேன். பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டு. நாங்கள் மிகவும் கவனமாக இருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 35 ஆண்டு காலம் நான் ஆற்றிய பணி அனைத்தும் தீமையில் முடியும் போல் அது நடந்து கொண்டிருக்கிறது என்னோட ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க. ஆனால் வெளியே வரும்போது அவங்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளும் கஷ்டங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல என்பதை சொல்லி அவங்க ஒரு மனநோயாளி ஆகி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டதாக சொல்லிட்டாங்க. அப்போ அட்டமசனி வந்து நடக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட கஷ்டம் தான், கவனமாக இருக்கணும். அப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிலை. முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் தொழில் ரொம்ப சிறப்பாக நல்லா போயிட்டுருக்கும். சடார்னு தொழில் டவுன் ஆகி மிகப்பெரிய லட்சக்கணக்கான லாஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழிலாளர்களாக இருக்க முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. புதிய தொழில் துவங்கலாம் என்று நினைக்கிறவங்க நினைக்கிறதோட நிறுத்திடுங்க, தொழில் செஞ்சிடாதீங்க.